ஹாப்பி மார்னிங் ஆல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பலாப்பழ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுவும் மூணு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் ஃபோனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் பலாப்பழத்தை நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்து தண்ணி சேர்க்காம பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் காயத்துக்குள்ள 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக கலந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டி இருந்துச்சு அப்படின்னா ஐஸ்கிரீம் திரியாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்ததுக்கப்புறம் பால் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நல்லா பால் நல்லா சுண்டிருச்சு. இந்த டைமில் சக்கரை உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு சேர்த்துக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 கப்லேருந்து 1.5 கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பாலை கலந்து எடுத்துக்கோங்க. பால் இப்போ சக்கரை நல்லா பாலில் கரைஞ்சிருச்சு. இந்த டைமில் கலந்து வச்ச கோதுமை மாவை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த டைம் நல்லா விஸ்க் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இது நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இல்லாத டைமில் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இப்போ விருப்பப்பட்ட எந்த எசன்ஸ் தான் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த பியூரியும் அதில் கொட்டிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரியான க்ரீமியான டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுட்டு அதை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணி எடுத்ததை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸை அதை டாப்பிங்காக போட்டுக்கோங்க. என்கிட்ட முந்திரி தான் இருந்துச்சு, நான் அதை மட்டும் தான் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கூட கோதுமையோட ஸ்மெல் அதில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.